அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ரமலானின் மாதம் பிறந்து விட்டதென்று சொன்னாலே சந்தேகங்களும் கேள்விகளும் நம்மில் எழுவது வழமையான ஒன்றுதான். இந்த பதிவிலே நாம் குறிப்பாக சில விஷயங்களை காண்போம். அதாவது, ரமலானின் மாதத்தில் கணவன் மனைவி இல்லற வாழ்வை வாழலாமா? நோன்பு நோற்ற நிலையிலே மனைவியை தொடுவது, மனைவியோடு பேசுவது, மனைவியை கொஞ்சுவது என்ற சூழல்களை கணவன் மனைவிக்கு இடையில் அவர்கள் செய்து கொள்வது அனுமதிக்கப்பட்டதா என்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய அளவிலே சந்தேகமாக இருக்கக்கூடிய சூழலிலே இந்த பதிவை அவசியம் என்ற அடிப்படையிலே நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹு தாலா மார்க்கங்களை சரியாக புரிந்து கொள்ளும் நல்ல நசீபை தந்தருள் புரிவானாக. அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கராவிலே 187வது வசனத்திலே பேசுகிறான், உஹில்லலக்கும் லைலத்து சியாம் யார் ரஃபத் இலா நிசாஇக்கும். ரமலானின் இரவு நேரங்களிலே உங்கள் மனைவியோடு நீங்கள் இல்லறம் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்னு, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே பேசுவான். அதாவது, ரமலானின் மாதத்திலே இரவு நேரங்களில், அதாவது இஃப்தார் முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் சஹ்ரு வரை சாதாரணமாக நாம் மனைவியோடு இல்லறம் கூடுவது, தாம்பத்திய வாழ்வை மேற்கொள்வது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று மார்க்கம் தெளிவாகவே பேசுகிறது. இந்த வசனம் இறங்குவதற்கான காரணத்தை பார்க்கும் பொழுது நபித்தோழர் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள், முன்பெல்லாம் ரமதானில் விதியாக்கப்பட்ட சூழல்கள் என்னவென்றால், நோன்பு திறந்தது முதல் உறங்கும் வரை மட்டும்தான் சாப்பிடுவது, உண்பது, மனைவியோடு சேருவது அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதாவது இஃப்தார் முடிச்சிட்டாங்க, இஃப்தார் முடிச்சுட்டு அவங்க எப்போ தூங்குறாங்களோ, அது 8 மணியாக இருந்தாலும் 10 மணியாக இருந்தாலும் அவர்கள் உறங்கும் வரை மட்டும்தான் அனுமதி. ஒருவேளை உறங்கிவிட்டார்களானால் உறங்கி எழுந்ததிலிருந்து அவர்கள் சாப்பிடுவது, பருகுவது, மனைவியோடு சேருவது எல்லாம் தடை செய்யப்பட்டதாக இருந்தது. அதாவது அவங்க சுபுகுடைய நேரம், சஹருடைய நேரம் வரணும்லாம் இல்லை. ஒரு 8 மணிக்கு தூங்கி 9 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க, 9 மணியிலிருந்து அவர்கள் சாப்பிடக்கூடாது என்று சட்டம் இருந்தது. கைஸ் இப்னு சர்மா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி சம்பந்தமான ஒரு விஷயமும் இதில் பதிவு செய்யப்படுகிறது. அவர் ஒரு விவசாயி. ஒரு நாள் நோன்பு திறப்பதற்காக வீட்டிற்கு வருகிறார். வீட்டில் உணவு தயாராகக்கூடிய சூழலிலே அவங்க ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி படுத்து தூங்கிடுறாங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும் பொழுது உறங்கியதின் காரணமாக அவர் எதையும் சாப்பிட முடியாத சூழலிலே இருந்தார். மறுநாள் காலை பகலிலே அவர் மயங்கி விழுந்து விடுகிறார். காரணம், 2 நாட்கள் தொடர்ந்து இப்படியே ஆகிவிட்டது. ரொம்ப வேளையில் களைப்பில் படுக்கிறாங்க. சட்டம் அப்படி இருந்ததை படுத்து எழுந்த உடனே அவர் அது அவ்வளோதான் முடிஞ்சுது. அதற்கு பிறகு அவர் சாப்பிடுவதோ நீர் அருந்துவதோ மனைவியோடு இல்லறம் சேர்வதோ தடை செய்யப்பட்டிருந்ததால் இவருக்கு இப்படி ஒரு சிரமம் இருந்தது. அல்லாஹு தாலா உடனே இந்த வசனத்தை இறக்கினான் என்பதாக இந்த வசனத்தை இறக்கப்பட்டதற்கான காரணங்களை சஹாபாக்கள் சொல்லித் தருகிறார்கள். சில சஹாபாக்கள் தூங்கி எழுந்த பிறகு மனைவியோடு இல்லறம் கூடிய அந்த சூழலையும் கவனித்து அல்லாஹு தாலா ரமலானிலே நோன்பின் விஷயத்திலே சலுகைகளை அறிவித்ததின் அடிப்படையில் இறக்கப்பட்ட வசனம்தான் இது. ஆக, ரமலானின் மாதத்திலே நோன்பு வைத்த நிலை அல்லாத நேரங்களில் தாராளமாக உண்ணுவது, பருகுவது, இல்லறம் கூடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். இப்பொழுது நோன்பு வைத்த நிலையிலே ஒருவர் தன் மனைவிக்கு அருகாமையில் அமர்வது, மனைவியின் கரங்களை பிடிப்பது, சாதாரணமாக பாசங்களை பரிமாறிக்கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டிவிடக்கூடாது என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. எப்படி உணவின் ஆசையை விட்டும் நம்முடைய வயிற்றிற்கு உணவை கொடுக்காமல் நாம் பாதுகாக்கிறோமோ, அதே போன்றுதான் ஷஹ்வத் எனும் மன இச்சையை கூட நாம் நிறைவேற்றாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக மனைவியோடு பாசமாக பேசுவது, சில நேரங்களில் பாசமாக அவர்களுக்கு முத்தம் கொடுப்பது, இதுவெல்லாம் மார்க்கம் அனுமதித்த விஷயம்தான். இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதல்ல, தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த எல்லையை கடந்து அது சென்றுவிடக்கூடாது என்பதைத்தான் மார்க்கம் தெளிவாகவே சொல்லித் தருகிறது. அல்லாஹு தாலா நம்முடைய நோன்புகளை கபூல் செய்வானாக. எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் ரமலானில் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. எல்லா விதமான சந்தோஷத்தையும் குடும்ப வாழ்விலே நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. வாக்கிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.